லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்களும் கொஞ்சம் விசாரிக்கலாம்ல. உங்க புள்ளையோட லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? இவங்க எல்லாம் சொன்னதை கேட்டு எல்லாரும் எங்க அப்பச்சிய சபையில நிக்க வச்சிட்டியல. டேய், எங்க நகையை திருடி வச்சுக்கிட்டு எங்களையே அவமானப்படுத்த பாக்குறியா? தப்பு எங்க மேல இருக்குமோன்னு தான் நாங்க அமைதியா இருந்தோம். இனியும் ஏன்டா நாங்க கை கட்டி நிக்கணும்? திருட்டு பயல, என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பச்சிய வாய்க்கு வந்தபடிலாம் பேசியிருப்பேன். அயோக்கிய பயல ஒண்ணு. என்ன மன்னிப்பு கேளு. சிதம்பரம் வேணாம். நிறுத்துங்க. அக்கா சொன்னதை கேளுக்கா. எதுக்காக என் பையனை அடிக்கிறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. தம்பி, இந்த வளையல நீங்க எப்ப கொண்டு வந்தீங்க? கடைசியா எப்ப பாத்தீங்க? சொல்லுங்க. இந்த வளையல காலையில நாங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். கிளம்புறப்போ பேக்ல வைக்கிறப்போ பார்த்தோம். இந்த நகைய என் புள்ள வடிவேலு 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து, இது உன் மருமகளுக்கு உன் கையாலேயே போட்டு விடணும்னு என்கிட்ட கொடுத்தான். அது எப்படி தம்பி? 2 நாளைக்கு முன்னாடி என் மகன் என்கிட்ட கொடுத்த நகைய நீங்க காலையில கிளம்பும் போது உங்க வீட்டுல எப்படி பாத்துருக்க முடியும்? என் மகன் தான் அந்த நகையை திருடி இருப்பான்னு நீங்க நினைச்சா, அப்ப நான் சொல்றதும் பொய்னு தானே அர்த்தம். அப்போ அந்த திருட்டுக்கும் எனக்கும் உடந்த இருக்குன்னு தானே அர்த்தம். சம்மந்தி, இந்த நகை பிரச்சனைய இதோட முடிச்சுக்குவோமே, இதுக்கு மேல வளர்க்க வேணாம். நான் கேட்டதுக்கு பதில் வரலையே. அப்போ நானும் என் புள்ளையும் சேர்ந்துதான் திருடுனமா? என்னத்த என்ன பேசுறிய? உங்க புள்ள பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கூட ஏன் இப்ப உங்களை சேர்த்துக்கிறீங்க? ஆமா சம்மந்தி, அமுதா பொய் சொல்ல மாட்டா. இது உண்மையாவே அவ வாங்கின நகையாத்தான் இருக்கும். இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாமே. அமுதா பொய் சொல்ல மாட்டானா? அப்ப நான் பொய் சொல்றேனா? அப்போ நான் சொல்றது பொய், அப்போ உங்க அமுதா சொல்றது உண்மை, அப்படித்தானே? அப்படி இல்ல சம்மந்தி. எது உண்மை எது பொய்ன்னு இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. அக்கா பேசாம இரு. சம்மந்தி, இது என்ன தேவையில்லாம் போலீஸ் கிளீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? அசிங்கப்பட போறது உங்க பையன் மட்டும் இல்ல, என்னோட மாப்பிள்ளையும் தான். இந்த விஷயத்தை இதோட விட்டுடலாமே? இல்ல, இதுல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. நானும் நல்ல காரியம் நடக்குது, நம்மால எதுவும் தடங்கள் வரக்கூடாதுன்னு பொறுத்து போனா என் பையனையே திருடன்னு சொல்றீங்களா? என் மகன் தப்பு பண்ண வந்தா நான் இல்லேன்னு சொல்லல. அப்ப ஏன் தப்பு பண்ணவன் திருந்த கூடாதா? அவனை என்னைக்குமே ஒரே மாதிரி தான் பாப்பீங்களா? பெத்த ஆத்தா நான் சொல்றேன், என் மகன் இந்த நகையை திருடல. இது என் மேல சத்தியம். நீங்க போலீஸ வர சொல்லுங்க. அத்தை, நீங்க தப்பு பண்றீங்க. உங்க பையன் குணம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. அவங்க இத பண்ணாம யார் பண்ணிருப்பா இத? அவங்கள நம்பி போய் நீங்க போலீஸ் எல்லாம் கூப்பிடுறது ரொம்ப தப்பு. அவமானப்பட்ட எங்க அப்புச்சியே அவங்கள 4 அடியோட மன்னிச்சு விட்டாங்க.
அத்தை. அம்மா சொல்றத கேளுமா, விட்டுருமா. அக்கா சொல்றத கேளக்கா, அட பிடிக்காதக்கா. நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன்டா. எனக்கு உண்மை தெரியணும், போலீஸ் வரணும். வணக்கம். போலீஸ் கால் பண்ணது நீங்க தானே? ஆமாம் சார். கான்ஸ்டபிள், எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணுங்க. நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. இதான் அந்த விலையெல்லாம் பாருங்க. எங்க கொடுங்க. என்னங்க இது நம்ம வளையல் மாதிரி இருக்குல்ல? இது எப்படி அந்த பேக்ல போச்சு? சார், 2 வளையலும் ஒரே மாதிரி இருக்கனால குழப்பமா யாரோ பையன் மாற்றி வச்சிட்டாங்க போல இருக்கு சார். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணதுனால மன்னிச்சுக்கோங்க சார். இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் சார். எங்களுக்கு கூப்பிட்டீங்க சார், இது குடும்பத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன். இதை பெருசுப்படுத்த வேணாம் சார். ரொம்ப நன்றிங்க. சரி வாங்க போலாம். பாத்தியாமா, பாத்தியா? அவங்க வாங்கின நகைய வேற எங்கேயோ வச்சுட்டு நம்மள திருட்டு குடும்பம்னு சொல்றாங்கம்மா. மா என்ன விடுமா, ஒன்ன தப்பு சொல்றாங்களேமா. அமுதா பொய்யே சொல்லாதான், நீதான் பொய் சொல்றேன்னு சொல்றாங்கம்மா. என்ன அசிங்கப்படுத்தினது விடுமா, அது எனக்கு பெருசா தெரியலமா. மா உன்னை நம்பலமா. மருமக வாங்கிட்டு வந்த நகையை போடாம வேற இடத்துல எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறாங்கம்மா. ஏன்னா இந்த நகையை வித்தா அவங்க 1 மாசம் நல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல, அதனாலதாமா. எக்கு தப்பா பேசாதடா. அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. திரும்ப நீ ஏன்டா ஆரம்பிக்கிற? விடுறா, தயவு செஞ்சு விடுறா. ஐயா, நடந்த பிரச்சனை நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஆரம்பிச்சா பரவாயில்ல, நல்ல நேரம் வந்துடும். கண்டிப்பா நடந்த இந்த கசப்பான சம்பவத்தை மறக்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நல்ல நேரம் வந்ததுன்னு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருங்க. எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. என்னத்தா இது? எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லபடியாக என் பொண்ணை வாழ்த்துவாங்கன்னு தானே ஃபங்க்ஷன் வச்சேன். ஆனால் இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்களே. இந்த வடிவேலு பையன் எம்பிட்டு சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்றானேம்மா. இந்த பாராத்தா,
அவன் என் பொண்ணு மனசை களைச்சி இழுத்துட்டு போனப்பவே வெட்டி புதைச்சிருப்பேன். நீ வந்து அவனுக்காக பொறுப்பேற்றுக்கிட்டதுனால தான் அந்த பயலை இது வரைக்கும் உயிரோட விட்டு வச்சிருக்க. இல்ல இவெல்லாம் ஒரு ஆளா எனக்கு? என்னைக்கும் மண்ணுல சாச்சிருப்பேன் அவனை. அப்புச்சி என்ன பேசுறிய? அவங்க தப்பு பண்ணிருந்தா சரி, ஆனா இப்பதான் தப்பு பண்ணலன்னு ஆயிடுச்சுல்ல. அப்போ நாம தானே அவசரப்பட்டு அவங்கள சந்தேகப்பட்டு பேசிட்டோம். அவங்க சொன்ன மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்த நகைன்னு ஆயிடுச்சுல்ல. நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்புச்சி. என்னதா என்ன நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்லவனை சந்தேகப்பட்டோம், ஒரு திருட்டு பையனை தானே சந்தேகப்பட்டோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருட்டு கேஸ்னு ஒன்று வந்தா முதல்ல அவங்க பழைய குற்றவாளிகள் தான் தேடி பிடிப்பாங்க. அது மாதிரிதான் சபையில வளையல காணான்னு சொன்னது அவன் மேல எல்லாரும் சந்தேகப்பட்டோம். அதுக்கு நீ எதுக்கு அந்த வருத்தப்படுற? அவன் சொந்த பொண்டாட்டிக்கு தாலியை பிரிச்சு கோக்கறப்பவே தங்க நகைக்கு பதிலா போலி நகையை வச்ச பரதேசி தானே அவன். அதே மாதிரி தான் இந்த வளையல் மேட்டர்ல ஏதோ கோளாறு பண்ணியிருப்பான். ஏத்தா அது எப்படி நீ வாங்கின மாதிரியே அதே அச்சுல ஒரு வளையல் வாங்க முடியும்? இதுல ஏதோ பித்தலாட்டம், அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? அத்தை, என்ன என்னமா ஆச்சு? நான் போன்ல விளையாண்டுகிட்டு இருந்தேன்ல, அப்ப ரெக்கார்டிங் ஆன் ஆயிருச்சு. மேல ஒரு அங்கிளை திட்டினீங்களா, அந்த அங்கிள் பேக்ல இருந்து ஒரு டப்பாவை எடுத்தாரு. அது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாராத்தா குடு. ஏத்தா அயோக்கிய பய. சத்யா இவனை போய் நல்லவன் சிபாசு பண்றியாத்தா? எதுக்காக இப்படி பண்ணான்? குழப்பமா இருக்கே. ஏத்தா நீ எந்த கடையில இந்த வளையல் வாங்கின? நம்ம நாச்சியப்ப நகை கடையில தான். நாச்சியப்பா இருடா, எங்கடா இருக்கீங்க? உடனே அந்த நாச்சியப்ப கடைக்கு போயிட்டு இந்த மண்டபத்துக்கு அவனை 10 நிமிஷத்துல தூக்கிட்டு வரீங்க. சீக்கிரம் வாங்க. என்னடா நாச்சியப்பா, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியலையே. தெரியலையா? தெரியுதுங்க. 3 நாளைக்கு முன்னாடி என் கடைக்கு வந்து இவங்க தங்க வளையல் வாங்கிட்டு போனாங்க. சரி, இவங்க வாங்கின மாதிரி அதே டிசைன்ல வேற யாராவது வளையல் வேணும்னு கேட்டு வந்தாங்களா? நகை கேட்டு நிறைய பேர் வருவாங்க. யாரு என்ன வாங்குறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? 2 நாளைக்கு முன்னாடி இவங்க வாங்கின மாதிரி அதே மாடல ஒரு நகை ஒண்ணு வித்துச்சு. வித்துச்சா இல்ல அதே மாதிரி தான் வேணும்னு யாராவது கேட்டு வந்தாங்களா? சொல்டா. சொல்லிடு. அதே மாதிரி நகை தான் வேணும்னு கேட்டாங்க ஐயா. யாரு யாரு கேட்டது? தெரியல. தெரியல? சொல்றேன். யாரு? உங்க மருமக மடிவேலு தான் இந்த மாதிரி நகை வேணும்னு கேட்டாங்க ஐயா. நானும் ஒரே வீட்டுல இருக்கிறவங்களாச்சே, அதே மாதிரி வாங்கி போடுறாங்களோன்னு நினைச்சு அந்த மாடல்ல கொடுத்தேன். இதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது ஐயா. கேட்டியாத்தா? கேட்டியா? நாச்சியப்பா, நீ யாரு எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். அதிகமா பணத்தை வாங்கிக்கிட்டு அயோக்கியத்தனமா இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு அனுப்பிச்சிருக்கல. நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிச்சிருக்கையா. அப்பகுட்டி, நீ உன கூட்டு போய் மிதிக்கிற மிதியில வாழ்க்கையில நீ ஒரு நாள் இந்த தப்ப பண்ணக்கூடாது. கூட்டு போகடா. கூட்டு போகடா. பாத்தியாத்தா, இந்த வடிவேலு பையன் எப்படிப்பட்ட திகிடுத்தனம் பண்ணியிருக்கான்னு? நீ வாங்கின அதே கடைக்கு போய் அதே மாதிரி டிசைன்ல வளையல வாங்கிட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுல வச்சிருந்து வந்திருந்தவங்க பையில மறைச்சு வச்சு எவ்வளவு பெரிய டிராமா பண்ணியிருக்கான். இனி அவனை சும்மா விடக்கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கையை பாதிச்சாலும் பரவாயில்ல,
அவனை வெட்டி போடுறது உறுதி. பிறக்க போற என் பேர குழந்தைக்கு அப்பனே இல்லைனாலும் கவலை இல்லை. இப்படி ஒரு திருட்டு அப்ப அதுக்கு தேவையே இல்லை. துப்பாக்கியால சுட்டு அவனை சாவடிக்கிறதே உறுதி. அப்பச்சி சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? அண்ணலட்சுமி அம்மா தான் பையன் உத்தமன்னு பீத்திக்கிட்டாங்கல்ல, அவன் எவ்வளவு பெரிய திருடன்னு இவன் யோகிதா உங்களுக்கு தெரியட்டும். அப்பச்சி Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. பாப்பா சொல்லுங்க அத்தை. நீ இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? அப்பதான் அத்தை உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். எத்தா என்ன பண்ண போற? வீடியோவை டெலீட் பண்றேன். எத்தா அது எதுக்கு இப்ப டெலீட் பண்ற? அத சபையில காட்டி அவனை அசிங்கப்படுத்தலாம்ல. அப்பச்சி சொன்னா கேளுங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏற்கனவே வடிவேலால அந்த குடும்பம் ரொம்ப அசிங்கப்பட்டுருச்சு. மறுபடியும் ஒரு அசிங்கம்லாம் வேண்டாம். பாராத்தா, நீ அவங்க குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிற. அதே அந்த சபையில உங்க அண்ணனும் அப்பாவும் அசிங்கப்பட்டினால அது உனக்கு கவலையா இல்லையா? அது முடிஞ்சு போச்சு அப்பச்சி. அவங்களும் அவனை போட்டு அடிச்சிட்டாக. அது திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு வாயும் வயிறுமா சபையில இருக்காக. அவங்க முன்னாடி அவங்க புருஷனை அசிங்கப்படுத்துறதெல்லாம் அம்புட்டு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல அப்பச்சி, அத்தையும் அவங்கள நம்பிட்டாக. திரும்ப அவங்க பையன்தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அப்புறம் தேவையில்லாம அவங்களும் சபையில அசிங்கப்படுவாங்க. எங்க அத்தை அசிங்கப்படுறதை என்னால தாங்க முடியாது. முடிஞ்சு போன விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிடலாம். நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். அப்புச்சி, நீங்க என் மேல சத்தியம் பண்ணுங்க. என்ன நீ இப்படிலாம் கேக்குற? பண்ணுங்க அப்புச்சி, என் மேல சத்தியம் பண்ணுங்க. இந்த உண்மை யாருக்கும் எப்பவுமே தெரியவே கூடாது. சத்தியமா நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லாதா. ஆனா உன் பேர்ல நான் வச்சிருக்கிற மரியாதைக்காக இத நான் மறக்கிறேன். சத்தியமா இந்த விஷயம் உன்னை என்னை தவிர வேற யாருக்கு தெரியாதாத்தா. ஐயா சிதம்பரம் ஐயா, நீங்க ஆளா வந்து வளையல் போடுங்க. நாகு அதை கொடு. இந்தாங்க மாமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவங்களுக்கு அவங்க கொண்டு வந்த வளையல் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு என் மகன் பட்ட அவமானத்துக்கு அடி வாங்கினதுக்கு பதில் கிடைக்கலையே. சம்பந்தி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? நீங்க திரும்ப ஆரம்பிச்சா எப்படி? இன்னும் முடியவே இல்லையே. என் பையனுக்கு எல்லாரும் திருட்டு பட்டம் கட்டினீங்கல்ல, அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அவன் பட்ட அசிங்கத்தை யார் தொடப்பாங்க? பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணியா இப்படி மேடையில உட்கார்ந்திருக்கிறப்ப அவ கண்ணு முன்னாடியே அவ புருஷனை திருடன்னு சொல்லி அடிச்சீங்கல்ல, அத பார்த்து அவ மனசு எம்பட்டு பாடுபட்டிருக்கும். அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? 10 மாசம் பெத்த புள்ளைய என் கண்ணு முன்னாடியே திருட்டு பட்டம் கட்டி அடிச்சீங்களே, அதுக்கு யார் பதில் சொல்ல போறா? நான் அம்புட்டு அடிச்சு சொன்னேன்ல, இது என் மகன் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த நகைன்னு. யாராவது ஒருத்தர் என் பேச்ச நம்புனீங்களா? அந்த புள்ள சொன்னதை தானே நம்புனீங்க. அவ சொன்னது தானே நிஜம்னு நினைச்சீங்க. இந்த அன்னலட்சுமி சொன்னத பொய்ன்னு தான் சொன்னீங்க. அவ சொன்ன நிஜம் என்ன ஆயிடுச்சு? என் பையனை திருடனாக்கி அடி வாங்க வச்சது. அவ சொன்ன நேசம் என் பையனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை சரி பண்ணுமா? அவன் மனசு பட்ட காயத்தை சரி பண்ணுமா? அம்மா, என்னம்மா பேசுற? அவ என்னம்மா தப்பு பண்ணா? அவன் குணம் தெரிஞ்சுதானே பேசினா. யாரும் இதுல பேச வேண்டாம்.
யாரு சொல்றது நெசம்னு நம்பி என் பையனை தப்பா நினைச்சீங்களோ அவங்க பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அக்கா என்ன பேசுற நீ? நம்ம அமுதாவை மன்னிப்பு கேட்க சொல்றிய? என் பையன் பட்ட வலிக்கு மருந்து வேணும். அதுக்கு அவ வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா பேசுற நீ? இவ யாரு? உன் மருமக? ஆமாண்டா, அவ நல்லது பண்ணும்போது அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின. அப்பெல்லாம் நீங்க வந்து கொண்டாடாதேன்னு சொல்லலையே. இப்போ அவ தப்பு பண்ணிருக்கா, அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றேன். இப்ப மட்டும் எல்லாரும் வந்து தடுக்கிறீங்க. சரிங்க அத்தை, நான் மன்னிப்பு கேட்கிறேன்.